ஒரு பழமொழி சொல்லுவான், இவன் கல்யாண வீட்டுக்கும் போவாங்க, இலை வீட்டுக்கும் போவாங்க. இவங்கள கணக்கில் வச்சுக்க முடியாது ரசிகர்களை. அதை எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணி பார்க்குற அளவுக்கு விஜய் வந்து பெரிய மனுஷனா, அன்றைக்கு இருந்த ஜனத்தொகை வேற, இன்னைக்கு இருக்க 72ல் என்ன ஜனத்தொகை இருந்தது. அதனால சீமான் சொல்றது வந்து எல்லாமே உண்மைன்னு சொல்ல முடியாது. அவருடைய தொண்டர்களும் இருக்காங்க, ரசிகர்களும் இருக்காங்க. ரசிகைகள் தான் ஜாஸ்தி. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சியிலேயே அதிகமா பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய கட்சினா அது நாம் தமிழர் கட்சி. அடையாண்டா நீ வேற. இப்போ அதாவது ஏதாவது ஒப்பேறணும், ஒன்றும் ஒப்பேறாது. அப்புறம் அதுக்கு கொடுத்தான்னா கொடுக்கல என்னன்னா எல்லாமே பேசுறீங்க. ஆனா பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி திமுகவில் இல்லையே. ஈக்குவாலிட்டி வந்து இன்னும் நாள் ஆகும், புரிஞ்சுக்கோ. ஏன் சார் நாள் ஆகும்? ஏன்னா பெண்கள் அவ்வளவு மதிக்கிற திமுக ஏன் வந்து உரிமை கொடுக்க இல்ல. நாங்க அவங்க ரசிகர் ஒரு பாக்குறதுக்காக வந்து அதை பாக்குறதுக்காக வந்த ரசிகை என்ன சொல்லலாம், என் புருஷனை காட்டிலும் விஜய் அண்ணாவை எனக்கு பிடிக்கும்னு சொல்லுது. அடுத்த கொஞ்ச நேரத்தில் என்ன சொல்லுது, என் புருஷனை காட்டிலும் விஜய் தான் பிடிக்கும். அவங்க தனிப்பட்ட விருப்பம் பேசாத. பெண்கள் அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கீங்க. அறிவு சூனியமா புரிஞ்சுக்கோ. பெண்களுக்கு அறிவில்லை. நீ ஒரு ஆள் பேசுறீங்கிறதுக்காக எல்லாரும் அறிவோட இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய பெண்கள் தான் இன்னைக்கு பெண்கள் எல்லாம் பின்னோக்கி போறீங்க. பெண்களை முட்டாளாவே வச்சுக்கிற மாதிரி தானே சில விஷயங்கள்லாம். அதெல்லாம் பெண்களை குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் சேகுவா அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். இப்போ சீமான் அவர்கள் கிட்ட வந்து ஒரு செய்தியால் கேட்கிறாரு, விஜய் அவர்களை கூத்தாடி அப்படின்னு வந்து சொல்றீங்க, நீங்களே திரைத்துறையில இருந்து தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜயகாந்த் அவர்களா இருக்கட்டும், விஜய் அவர்களா இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து ரசிகர்களை தான் போய் சந்திச்சாங்க. நான் எங்கேயாவது ரசிகர்களை சந்திச்சேனா, மக்களை தான் போய் சந்திச்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் கொடுத்துருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? அவர் உண்மையைத்தானம்மா சொல்லியிருக்காரு. அவருக்கு ரசிகர்கள் கூட்டம் இல்லை இல்லைம்மா, அவரை குற்றம் சொல்ல இயலாது. அவர் எனக்கு ரசிகர்கள் இல்லை, எனக்கு வந்து பொதுமக்கள் தான் என்னுடைய கூட்டம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உண்மைதான். ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி ஒரு அணில் குஞ்சுகள் மாதிரி, அணில் குஞ்சுன்னு பேர் வச்சதே அவர் தான். சீமான் தானே சொன்னார் அணில் குஞ்சுகள். ஸோ ஆகையினால அந்த அணில் குஞ்சுகள் மாதிரி இவர்கிட்ட இல்லை. இவர்கிட்ட இருக்கவங்க எல்லாம் வந்து தொண்டர்கள், கட்சியினுடைய தொண்டர்கள், கட்சியினுடைய உறுப்பினர்கள். அவங்க அப்படி விஜய் அவர்கள் கிட்ட இருக்கிற எல்லாரும் வந்து இந்த மாதிரி ரசிகர்கள்னு சொல்ல முடியாது இல்லையா, தொண்டர்களும் இருப்பாங்க இல்லையா. ஒரு இருப்பாங்க. ஏமா இந்த பாருமா, இப்போ ஒரு 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 1 லட்சம் பேர்னு வச்சுக்கோ. அதில் ஒரு 50% வந்து தொண்டர்கள் இருக்கலாம், 50% ரசிகர்கள் இருக்கலாம். ரசிகருங்கிறவங்க வந்து அவங்க யார் வேணாலும் ஓட்டு போடுவாங்க, யாருக்கு வேணாலும் கூடுவாங்க. விஜய்க்கும் கூடுவாங்க, நாளைக்கு திரிஷா வந்தாலும் போய் பார்ப்பாங்க, நயன்தாரா வந்தாலும் பார்ப்பாங்க. விஜய் வந்து இவர் நம்ம அவர் பேர் என்ன, இன்னொருத்தர் இருக்கார் நடிகர், உச்சபட்ச கமல்ஹாசன் அவர். கமலுக்கு வந்து வருவாங்க. இன்னொருத்தர் இருக்கார் அஜித்துக்கும் வருவாங்க. ஸோ அதனால ஒரு பழமொழி சொல்லுவான், இவன் கல்யாண வீட்டுக்கும் போவாங்க, இலை வீட்டுக்கும் போவாங்க. இவங்கள கணக்கில் வச்சுக்க முடியாது ரசிகர்களை. உண்மையான தொண்டர்கள் தான் இருப்பாங்களே தவிர இவன் எல்லாத்துக்கும் போவானுங்க. இல்ல, இந்த இடத்துல அவர் வந்து எம்ஜிஆர் அவர்களையும் வந்து ஒரு மாதிரி கொச்சைப்படுத்தி பேசுற மாதிரி இருக்கு இல்லையா. அவரே எம்ஜிஆரை வந்து கொச்சைப்படுத்தி பேச வேண்டியதாக நீங்க நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள்லாம் எம்ஜிஆர் மன்றத்தில் நான் தலைவர் தான், மதுரைக்கு எம்ஜிஆர் மன்ற தலைவர் தான். நான் 72ல் எம்ஜிஆருக்காக நான் தாமரை கொடி ஏற்றி நான் சிறைக்கு போனவன் தான். ஆனால் அப்போ அதை அப்படியே நாங்கள் டைவர்ட் ஆகிட்டோம். கட்சி ஆரம்பித்த உடனே நாங்கள் மன்றங்கள் பூராமே இணைக்கப்பட்டது, யாரோட கட்சியோட இணைக்கப்பட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அகில இந்திய எம்ஜிஆர் மன்ற தலைவராக முசிறி புத்தன் சொல்லிட்டு அவரை கொண்டுட்டு வந்து தலைவர் நியமித்தார். ஸோ நாங்கள் எல்லாரும் அவருக்குள்ளே இருந்தவங்க எல்லாம் மறுபடியும் போயிட்டோம். கட்சியிலையும் மறுபடியும் அந்த எம்ஜிஆர் மன்றம், ரசிகர் மன்றம்னு ஒன்று இருந்தது. அது இளைஞர் பாசறைன்னு இருந்தது. நிறைய, அதாவது அந்த தொடர் நிறையாவே வச்சுட்டு தான் இருந்தோம். கலைப்பிரிவு அது இதெல்லாம் இருந்தது. அதை எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணி பார்க்குற அளவுக்கு விஜய் வந்து பெரிய மனுஷனா, அன்றைக்கு இருந்த ஜனத்தொகை வேற, இன்னைக்கு இருக்க 72ல் என்ன ஜனத்தொகை இருந்தது, இன்னைக்கு எவ்வளோ இருக்குது. அன்னைக்கு வந்து நமக்கு வெறும் 82 கோடி மக்கள் தான். இன்னைக்கு எவ்வளோ இருக்கும்,
4 கோடி வந்துட்டோம். அப்போ எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அப்போ இவ்வளோ மக்கள் வந்துடுறாங்க. அப்போ இவ்வளோ மக்கள் வரும்போது அந்த கூட்டங்கள் பெருகுது, அவ்வளோதான். அதனால் சீமான் சொல்கிறது வந்து எல்லாமே உண்மைன்னு சொல்ல முடியாது. அவருடைய தொண்டர்களும் இருக்காங்க, ரசிகர்களும் இருக்காங்க. ரசிகைகள் தான் ஜாஸ்தி. ரசிகைகள். ஆமாம், தொண்டனை காட்டிலும் ரசிகைகள் தான். என்னமோ அவர் பெரிய எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆணழகன்னு சொல்லிட்டு அவனை போய் பார்க்கறதுக்கு. சார் நீங்க வந்து அவங்க எல்லாரையும் ரசிகைகள்னு சொல்றீங்க. ஆனா நாம் தமிழர் சார்பா என்ன சொல்றாங்கன்னா, அந்த கட்சியில தான் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, அந்த கட்சியில தான் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஏன் வந்து சீமானை வந்து இவர் ரசிகைகள் சொல்றாருன்னா, அவங்களுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாரு. 50% வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்போ வந்து ரசிக்க தானே செய்வாங்க இல்லையா? ஒரு மக்கள் தலைவராக ரசிக்கிறாங்க. அதில் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சியிலேயே அதிகமா பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய கட்சினா அது நாம் தமிழர் கட்சி. அடையாண்டா நீ வேற. இப்போ அதாவது ஏதாவது ஒப்பேறணும், ஒன்றும் ஒப்பேறாது. அப்புறம் அதுக்கு கொடுத்தான்னா கொடுக்கல என்னன்னா ஏதாவது அதையாவது செய்யறாங்கல்ல, கெப்பாசிட்டாவது வாங்க, அதையாவது செய்யறாங்கல்ல, ஓட்டிறதுக்காக வாய்ப்பு கொடுக்குறாங்கல்ல. அரசியலுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்களா? அப்படி சொல்ல இயலாதுமா. அதாவது இப்போ நாங்கள்லாம் வந்து கட்சி ஆரம்பிச்சும் போது நாங்கள் வந்து 49 ஆரம்பித்தோம். 49 ஆரம்பித்து அதுக்கப்புறம் 52 தேர்தலில் கூட நாங்கள் நிற்கலை. அதுக்கு 57 தேர்தலில் நின்றோம். அப்போயே ஒரு 15 எம்எல்ஏ வந்தோம். அதுக்கப்புறம் 62 தேர்தலில் வந்தோம். படிப்படியாக தான் நாங்கள் வந்தோம். நீங்கள் ஏன் பெண்களுக்கு வந்து சம உரிமை கொடுக்கல? பெண்களை பற்றி, விடுதலை பற்றி பேசுகிறீங்க, பெண்கள் சமூக நீதி பற்றி பேசுகிறீங்க, எல்லாமே பேசுகிறீங்க. ஆனால் பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி திமுகவில் இல்லையே. ஈக்குவாலிட்டி வந்து இன்னும் நாள் ஆகும், புரிஞ்சுக்கோ. ஏன் சார் நாளாகும்? ஏன்னா பெண்கள் அவ்வளவு மதிக்கிற திமுக ஏன் வந்து உரிமை கொடுக்க அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் படிப்படியாக தான் கொண்டுட்டு வர்றோம். நாங்கள் படிப்படியாக எங்கள் கட்சியில் அன்னைக்கு சத்தியவாணி சார் 50-60 வருஷம் ஆயிடுச்சு கட்சி தொடங்கி. இன்னும் கட்சி தொடங்கி 72 வருஷம் 75 வருஷம் ஆயிடுச்சு, இல்லைன்னு நான் மறுப்பதற்கு இல்லை. ஆனாலும் இன்னும் நாங்கள் வந்து தந்தை பெரியாருடைய வழி வந்தவங்க தான். மகளிருக்கு வந்து நல்ல உரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற மகளிருக்கு வந்து வெளியில் வந்து பேச்சாற்றலும் சொல்லாற்றல் கல்வி இதெல்லாம் வந்து இப்போ தான் வந்துட்டு இருக்கு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னேறணும். பெண்கள் வந்து பெண்கள் முன்னேறலன்னு சொல்றீங்க. பெண்கள் வந்து இன்னும் முன்னேறல. நிறைய பேர் பேச்சாற்றல் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கம்மா. விஜயுடைய ஒரு கூட்டத்துல ஒரு பெண் என்ன சொல்றா, புருஷனை பக்கத்துல வச்சுட்டு சார் அவங்க ரசிகர் சொல்றத கேட்கணும். என்ன சொன்னா? அவங்க கட்சியில இல்லையே. இந்த பாரு, அவ கட்சியில இருக்கு இல்லைன்னு உனக்கு தெரியுமா? அவங்க ரசிகர் ஒரு பாக்குறதுக்காக வந்த அத பாக்குறதுக்காக வந்த ரசிகை என்ன சொல்லலாம்? என் புருஷனை காட்டிலும் விஜய் அண்ணாவை எனக்கு பிடிக்கும்னு சொல்லுது. அடுத்த கொஞ்ச நேரத்துல என்ன சொல்லுது? என் புருஷனை காட்டிலும் விஜய் தான் பிடிக்கும். தாவேக்கால இந்த பொறுப்புல இருக்காங்கன்னு சொல்லுங்க. அப்ப இங்க பாரு, தாவேக்கால பொறுப்புல இருக்கணும் பருப்புல இருக்கணும்னு அவசியம் இல்லை. சொன்னது ஒரு பொம்பளை தானே. ஒரு பொம்பளை தான் புருஷனை பக்கத்துல வச்சுக்கிட்டு என் புருஷனை காட்டிலும் விஜய் தான் பிடிக்கும்னு சொன்னா என்ன அர்த்தம்? தனிப்பட்ட விருப்பம்னு பேசாத. பெண்கள் அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கீங்க. அறிவு சூனியமா புரிஞ்சுக்கோ. நீ ஒரு ஆள் பேசுறீங்கிறதுக்காக எல்லாரும் அறிவோட இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய பெண்கள்னா இன்னைக்கு திருமணம் நிறைய முறிவு ஏற்படுறது காரணமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போறதுதான். புரிஞ்சுக்கோங்க. அந்த பெண் உரிமைன்னு சொல்லி பெண்கள் எல்லாம் பின்னோக்கி போறீங்க. பெண்களை முட்டாளாவே வச்சுக்கிற மாதிரி தானே சில விஷயங்கள். அதெல்லாம் பெண்களை முட்டாளா வச்சுக்கிறணும்னு யாவனும் விரும்ப மாட்டான். பெண்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்தா தான் அந்த குழந்தைகள் நல்ல முறையில வளரும், குழந்தைகள் அந்த குடும்பம் உருப்படுங்கிறதுல நானெல்லாம் நம்பிக்கை பெரிய. சரியா? எங்க அம்மா படிச்சவங்க, அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி படிச்சவங்க, என்னுடைய மருமக படிச்சவ, நாங்கள்லாம் அந்த குடும்பம் அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கிறதுனால தான் எங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. எங்கள் குடும்பங்களில் எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. புரியுதா? இது நல்லா படிக்காததுனால அறவேக்காடாக படிச்சு விட்டு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறேன், அங்கே வேலை பார்க்குறேன்னு சொல்லி புருஷனை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணு வேண்டான்னு சொல்ல. ஆனால் ரொம்ப ஓவராக போய் நீங்கள் ஒன்றும் இல்லைடா, 50% திருமணங்கள் இன்னைக்கு வந்து டைவர்ஸ்ல ஆயிருக்கு. இன்னைக்கு கணக்கு எடுத்தீங்கன்னா ஏன்னா மற்ற நாடுகள்ல வந்து 40-30% இருக்கு டிவோர்ஸ் கேஸ். ஆனா இந்தியாவில மட்டும் தான் கிட்டத்தட்ட 1% தான் டிவோர்ஸ் கேஸே இருக்கு மொத்தமா காட்டி. கன்றாவியே 1.5 லட்சம் டைவர்ஸ் கேஸ் பெண்டிங்ல இருக்குடா. 1.5 லட்சம் கேஸ் கம்மியா தான் சார் இருக்கு. பெர்சன்டேஜ்ல கம்மியா இருக்கலாம், ஆனா 1.5 லட்சம் இருக்கே. 1.5 லட்சம் இருக்கே. இது ஏற்கனவே டைவர்ஸ் ஆனது கேஸ் எவ்வளவு இருக்கு?
எங்க குடும்பத்திலே 5 டைவர்ஸ் ஆயிருக்கு, புரிஞ்சுக்கோ. எங்க குடும்பத்திலேயே 5 டைவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ ஆகையினால இது வந்து நம்ம எதையும் சொல்ல இயலாது. அதனால பெண்கள் இன்னும் கொஞ்சம் முன்னேறணும், முன்னேறக்கூடாதுன்னு சொல்ல, இன்னும் கொஞ்சம் முன்னேறணும். இது போன்ற அந்த டைவர்ஸுகள் எல்லாம் வந்து குறையணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணும். ஆணும் பெண்ணும் 2 பேரும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணும். ஊங்கிறதுக்கெல்லாம் கணவன் மேலே குற்றம் சொல்கிறதோ, மாமியார் மருமக மேலே குற்றம் சொல்கிறதெல்லாம் தவறு. சரியா? சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திமுக சொல்றாங்க இந்த மாதிரி பெண்களுக்கு இன்னும் அறிவு வளரணும், நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி தரலன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கருத்து அப்படின்னு யார் சொன்னது? ஸோ இப்போ சாரே வந்து சொல்றாரு. சார் தான் வந்து கட்சியோட கொள்கை பரப்பு செயலரா, இல்லை அந்த கட்சியில என்ன ஏதாவது இருக்காரா, பொறுப்புல இருக்கிறாரா? சொல்லுங்க. முன்னோடி தலைவராக இருக்கலாம். அவர் என்ன அதிகாரப்பூர்வமான ஒரு செய்தி வரட்டுமா? பெண்களுக்கு சம உரிமை வழங்கினதே திமுக தான். அதில் தான் மறுக்கலாம் முடியும். உண்மையை தானே பேசி ஆகணும். சொத்தில் சம உரிமை வந்து வழங்கினதே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் ஆட்சியில் தான் வந்து கொண்டு வராங்க. ஏன் உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கு போகும்போது, வேற்று மாநிலத்திலேருந்து ஒரு வழக்கு போகும்போது, சொத்துல வந்து சம உரிமை வேணும்னு கேட்கும்போது, சொத்துல உரிமை வழங்கலாம், சொத்துல உரிமை இருக்குது, ஆனால் சம உரிமை வழங்கப்படலை. அப்போ மத்திய அரசால் வழங்கப்படலை. ஆனால் இங்கே வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து சொத்துல சம உரிமை வழங்கினாங்க. மத்திய அரசுக்கே வந்து இங்கே வந்து ஒரு பாடம் எடுத்தவங்க தான் திமுக அரசு. அப்படிங்கும்போது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அந்த ஒரு வழக்கு போகும்போது, வேற்று மாநிலத்தில் வந்து ஒரு வழக்கு போகுது. அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் என்ன செய்ய கேட்டாங்கன்னா, சொத்துல சம உரிமை கேட்கும்போது தமிழ்நாடு அரசு வந்து சொத்துல சம உரிமை கொடுத்துருக்காங்க. அந்த சட்டத்தை மேற்கோள் காட்டி தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கில் வந்து சொத்துல சம உரிமை வழங்கி மத்திய அரசுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. என்னென்னு கேட்டால் வந்து திமுக அரசு வழங்கியது போல் வந்து மத்திய அரசும் வந்து சட்டம் இயற்றணும். அந்த தீர்ப்பு வரும்போது மத்திய அரசு சட்டம் கிடையாது, சொத்துல சம உரிமை, சொத்துல உரிமை இருக்குது, சம உரிமை கிடையாது. சம உரிமை கொடுத்ததே வந்து திமுக அரசு தான். அதை நம்ம வந்து அந்த நன்றியை நம்ம மறக்கக்கூடாது. அதனால வந்து பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற, நான் சொல்ல இது ஒரு உதாரணமாக, பெரிய உதாரணமாக நான் சொல்கிறேன். இன்னும் பல விஷயங்கள பெண்களுக்கு உரிமை இருக்கா. லேட்டஸ்ட்டாக கூட வந்து பஸ்ஸில் இலவசமாக வந்து போயிட்டுருக்குறாங்க. அந்த இலவசன்றது விலையில்லான்னு கூட சொல்லலாம். அது ஓசின்னு சொன்னால் தான் பிரச்சனை. சரிங்களா? ஆமாம், இலவச பயணம் தான் செய்கிறாங்க இல்லையா? அதனால் இதெல்லாம் வந்து பெண்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் வந்து மாதம் 1000 ரூபாய் கொடுக்குற அந்த திட்டம் இருக்குது. அதாவது பல உரிமைகள் வந்து பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்குன்றது தான் உண்மை நம்ம மறுக்கக்கூடாது. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 58,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கோம். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.